1. கர்த்தர் என் மெய்ப்பேராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூடியிருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆம் பிரியமானவர்களே, வாசித்த இந்த பகுதி தாவீது இப்படியாய் அருமையாக சொல்லப்படுகிற தன்னுடைய ஜீவியத்தில் அவன் அநேக துன்பங்களையும் அநேக துயரங்களையும் அவன் கண்டு தன் ஜீவியத்தில் அவன் சோர்ந்திருக்கிற நேரத்தில் அவன் பாடின இந்த சங்கீதம் மிகவும் அவனுடைய ஆத்மாவுக்கு ஆறுதலாக இருந்தது. அந்த வார்த்தை தான் இன்றைக்கும் நமக்கு ஆறுதலாக இருக்கிறபடினால இதை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு ஒரு மெய்ப்பன் இருந்தால், ஒரு ஆடுக்கு ஒரு மெய்ப்பன் இருந்தால், அந்த ஆடு அந்த மெய்ப்பன் அந்த கண்ணும் கருத்துமாய் மேய்க்கும் பொழுது இப்படிப்பட்டதான பச்சை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் மேய்ப்பான். இதுபோல் அமர்ந்த தண்ணீருக்கு அண்டையில் கொண்டு போய் அந்த ஆடை அவன் வழி நடத்துவான். அப்போது அது புசித்து குடித்து ஜீவனை மகிழ்ச்சியாய் வளர்ந்து அது தன்னுடைய வளர்ச்சியின் பகுதியில் சரீர வளர்ச்சியில் அது அழகாக இருக்கும். அந்த ஆடினுடைய வளர்ச்சி ஒழுங்காக இருந்ததுன்னா அதுக்கு அதை வளர்க்குற அந்த மெய்ப்பனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும். இந்த இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு ஆடு வளர்க்குறவங்களுக்கு ஆடு குட்டி போட்டு பழகி பெருகி அந்த ஆடு அதிகமாகும் பொழுது தான் அவனுடைய வருமானம் அதில் தான் உண்டாகும். அப்போ இந்த ஆடு வளர்க்கும்போது அவனுக்கு இன்பம் உண்டாகும். இந்த ஆடு வளர்த்தேன், இந்த ஆடு அநேக குட்டிகள் போட்டுச்சு, எனக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னு சொல்லி அந்த குடும்பம் அந்த ஆடுகள் மூலம் அதை விற்று பணமாக்கி அவன் தேவைகளை சந்தித்து கொள்வான். இப்படி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நம்ம ஒரு புல்லுள்ள இடங்களில் எங்களையும் நடத்துகிற தேவன், எங்களையும் மட்டுமாய் நடத்துகிற தேவன் உங்களையும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு மரண இருள் பொல்லாத இருள் வந்தாலும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். ஏன்னா அவருடைய கோலும் அவருடைய தடியும் எங்களை தேற்று கொண்டிருக்கிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக, ஆமாம், நம்முடைய சத்துருக்கள்லாம் நமக்கு விரோதமாய் நம்ம பகைஞலாய் நம்ம விரோதியாக நினைக்கிறவங்களுக்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு பெரிய விசேஷத்தை பந்தி என்னான்னு சொன்னது விசேஷித்த உணவு ஆகாரம். அது எதை எடுத்துக்கொள்ளனா வசதியான வாழ்க்கையை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். அவர்கள் வெட்கி நாணி தலை குனிந்து போகிற அளவிற்கு நம்ம சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவது என்றால் உலகத்தில் சொல்லுவாங்க, ஒரு காய்ந்து போன தலை இருந்தால் அவனுக்கு பணம் இல்லை போல, தலை காய்ந்து விட்டது, அவன் எண்ணெய் கூட வாங்கி தலையில் தேய்க்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கிறான்னு உலகத்தில் சொல்லுவாங்க. அதுவும் வேதத்தில் சொல்லுவாங்க, அவன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார் என்று. பாருங்கள், இப்படிப்பட்டதான வார்த்தைகள் பரிசுத்த வேதாகமத்தில் தாவீது சொன்ன அந்த வார்த்தைகள் எங்களுக்கு பலமுள்ளதாக இருக்கிறது, உங்களுக்கும் பலமுள்ளதாக இருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை சுருக்கிக் கொள்கிறேன். ஆமென்.